ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 652வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம். அந்த வைகரை விஷன் சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம், கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம். ஒன்று, லண்டனில் சனிக்கிழமை நடந்த மிகப்பெரிய ப்ரோ பாலஸ்தீனியன் போராட்டம், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடந்த மிகப்பெரியதொரு போராட்டம். அதில் 80,000 பேர் கலந்து கொண்டதாக தகவல்கள். ஸ்வீடன்லையும் அது மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. உலகத்தின் பல்வேறு 40 பெரிய நகரங்களில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இதில் அங்கே எய்டு சென்டர் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உதவிகளை செய்கிறோம் என்ற அளவில் உணவு வைத்து கொண்டு வாங்க வருபவர்களை சுட்டுக் கொள்கிற அந்த கோரம் பெரிதாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. பல உரையாளர்களும் எப்படி காசாவில் குழந்தைகள் குறிவைக்கப்படுகிறார்கள், பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை உலக அரங்கில் கிடைக்கின்ற வீடியோக்களை வைத்து பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். சனிக்கிழமை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த யுனைடெட் கிங்டம் என்ற அந்த அரசுக்கு என்னுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளி விவகாரத்துறை அமைச்சகம், உள் விவகாரத்துறை அமைச்சகம் ரெண்டின் மீதும் அங்குள்ள வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள். அதில் என்னவென்று சொன்னால், விக்டிம்ஸ் ஆஃப் வார், யுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆங்கில நாடு, அதாவது இந்த பிரிட்டன் நாடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பல வருடங்களாக, பல 100 ஆண்டுகளாக போரில் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருகிறது. அதற்கான சட்டங்களும் இருக்கிறது. ஆனால் போஸ்னியாவில் போரில் பாதுகாக்கப்பட்ட மக்களை பாதுகாத்த அழைத்து வந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களை வாழ வைத்த யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், அதே போல் இப்பொழுது யுக்ரைனில் ஏற்பட்ட இந்த இழப்புகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து வந்த யூகே, ஏன் காசாவில் பாதிக்கப்பட்டு உணவு இல்லாமல் மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய சத்துணவு போதாமையால் இறக்கின்ற குழந்தைகளை அது மீட்கவில்லை என்று ஒரு வழக்கை 2 அமைச்சகத்தின் மீதும் தொடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன பெரிய வேதனை என்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டான் ஸ்டாமர் என்பவர் காசாவில் உள்ள மக்களுக்கு நான் பெரிய அளவில் உதவி செய்வேன் என்று காசாவை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தே வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர். ட்ரம்ப்பும் அப்படிதான். ஒரு கட்டத்தில் நான் இஸ்ரேல்கிட்ட பணம் வாங்கி காசாவை கொடுப்பேன்னு சொன்னால், இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாங்கிறதே வேற விவகாரம். ஆனால் ட்ரம்போட எதிர்பார்க்காததை பிரிட்டனில் உள்ள வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை செய்ய வேண்டும் என்று. அந்த போராட்டத்தில் அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஆயுதங்களை கொடுக்குற, ஜெனோசைடில் நீ ஒரு வைத்தியாக இருக்க. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு லண்டனில் தொடுக்கப்பட்டு இருக்கிறது. யூகே கவர்மெண்ட், ஸ்டாமருடைய கவர்மெண்ட்டு இந்த கூட்டுப்படுகொலைகளில் ஒரு பங்காளி என்று குற்றஞ்சாட்டுகின்ற ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த வழக்கறிஞர்களை எப்படியோ சமாதானப்படுத்தி பார்த்தார்கள், முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்தது, இந்த போராட்டத்தின் பின்னணியில் நீ காசாவுக்கு எய்டு உதவி, மனிதாபிமான அடிப்படையில் உள்ள உதவிகளை அனுப்புவதற்காக உதவி செய்யுங்கள் என்று சொல்லி போராட்டம் நடத்தி அதில் கடைசியில் ஒரு வழக்கில் முடிந்திருக்கிறது. இப்போ அடுத்தது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா வயலேஷன், அதாவது காசாவுக்கு உணவுப் பொருள் கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் இப்பொழுது இட்டலியில் இருந்து கிளம்பி இருக்கிறது. அது ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காசா என்று தலைப்பு வச்சிருக்கு. தன்னுடைய பயணத்திற்கு ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காசா என்று சொல்லி தொடங்கி இருக்கிறது. அவர்கள் வருகின்ற கப்பலுக்கு ஹந்தாதா என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஹந்தாதா என்றால் யார் என்று சொன்னால், 1968 இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வந்தபோது அந்த மக்களுக்கு மருந்துகளும் இதர உதவி பொருட்களையும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு மீனவருடைய பெயர். அவருடைய பெயரால் ஹந்தாதா என்ற கப்பலில் 20 முக்கியமான உலக அரங்கில் உள்ளவர்களும் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த பலரும் அதில் பயணம் செய்து வருகிறார்கள். அவர்களில் எப்படியும் உங்களை இந்த உணவுப் பொருட்களோடு இஸ்ரேல் உள்ள விடாது,
நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்று சொன்னதற்கு அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய உயிர் ஆபத்தில் இருப்பது இருக்கட்டும், காசாவினுடைய குழந்தைகள் நித்தமும் அவர்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது இந்த இந்த அளவு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், அதனால் வருகின்ற மரணத்தை சந்தோஷமாக சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உலக அரங்கில் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறி வருகிறது. அவர்கள் இட்டலியில் இருந்து புறப்பட்டு விட்டார்கள். ஒரு வாரத்தில் காசா கோஸ்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இஸ்ரேல் அதை தடுக்கும் என்றாலும், தடுத்தா உடனே அந்த எந்தெந்த ஐரோப்பிய நாட்டில் உள்ள குடிமக்கள்லாம் எல்லாம் வராங்க, அந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். வாய் வீச்சு இல்லாமல், வெறுமனே எதையாவது உளறி கொண்டு இருக்காமல், கூத்தீசம் மாதிரி சில தாக்குதலை நடத்தி அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே போவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இது ஒரு பெரிய முயற்சி, அது தோற்றது என்ற அளவில் முடிந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் வருகிறார்கள். ஆக இந்த ஒரு அக்கறை கூட அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய யாருக்கும் வந்த மாதிரி தெரியவில்லை. அதில் நிறைய பெண்கள் வராங்க. அந்த பெண்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. வந்து காசாவில் உள்ள குழந்தைகள் மரணிப்பை பார்த்து எங்களால் பொறுத்து கொள்ள முடியலைன்னு. ஆனால் சக ஈமான் கொண்டவர்கள், அதே போல் ஈமான் கொண்டவர்களின் ஒரு உடம்பில் ஒரு சின்ன முள் தைத்தால் மொத்த உடம்பும் எப்படி துடிக்குமோ அதுபோல ஈமான் கொண்டவர்களுக்கு கஷ்டம் வந்தால் துடிக்க வேண்டும் என்று சொன்ன அரபு நாடுகள் எந்த சூடும் சொரணையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பியர்கள் முடியுதோ முடியலையோ சில விஷயங்களை செய்கிறார்கள், சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அது உலக மக்களின் கருத்தை கவருகிறது, வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்கின்ற போது இந்த அரபு நாடுகளுடைய சோத்தால் அடித்த பிண்டம் எங்களாக அவர்கள் வாழ்வது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானால்